வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச மதுரை ரோட்டு கடை தண்ணி சட்னி. இந்த சட்னி ரொம்ப வெர்சடைல். இட்லி, தோசை, உப்புமா எதுக்குனாலும் தொட்டு சாப்பிடலாம், செமையாக இருக்கும். இந்த மதுரை ரோட்டு கடை தண்ணி சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். தேங்காய் 1 மூடி, சின்ன வெங்காயம் 8லேருந்து 10 நம்பர், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 6லேருந்து 8 நம்பர், இஞ்சி 1,5 இன்ச்சு, பச்சை மிளகா 1, பூண்டு 4 பல்லு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை கொத்தமல்லி, பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் தாளிப்புக்கு, உப்பு. இப்போ இந்த சட்னிக்கு இந்த வெங்காயத்தை நம்ம நறுக்கிக்க போகிறோம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பெரிய வெங்காயம் நான் ஒரு 2 வெங்காயம் மட்டும் நல்லா பொடியாக நறுக்க போகிறேன். அது கடைசியாக தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது சும்மா வதக்கி அரைக்கிறதுக்கு. ஸோ இது ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடியாக நறுக்கணும்லாம் கிடையாது. நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வதக்க போகிறேன். வெங்காயம் இந்த கண்ணாடி பதம், அதாவது டிரான்ஸ்லூசன்ட் அந்த கரைக்கும் வதக்கணும். ரொம்ப கறியிடக்கூடாது. கருகுனா ஃபஸ்ட்டு இந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, ரெண்டாவது சட்னியோட கலரும் மாறிடும். ஸோ அந்த டிரான்ஸ்லூசன்ட் அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடுங்க. என்ன சூடானோன்னா வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இது வதக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இது பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி இந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக அந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த சட்னி அரைக்க போகிறோம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த தோலை எடுக்கலை. இந்த சட்னி ஒரு மாதிரி ஒரு எல்லோ ப்ரௌன் கலர், எல்லோ ஆர் ப்ரௌன் கலர் தான் இருக்கும். ஸோ தோல் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தோலோடு உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த சட்னி என்ன ஸ்பெஷல்னால், இந்த சட்னி தொட்டு சாப்பிட்றப்போ, இட்லி தொட்டு சாப்பிட்றமோ, சாம்பார் தொட்டு, இட்லியோ தோசையோ தொட்டு சாப்பிட்றப்போ அது சாம்பார் தேவையே கிடையாது. இந்த சட்னியே போதும். இந்த சட்னி அவ்வளோ வெர்சடைல். ஸோ கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். நார்மல் தேங்காய் சட்னியோட இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். ஸோ நான் ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நம்ம காஞ்ச மிளகா இப்போயும் போட போகிறோம், தாளிப்புக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 5 காஞ்ச மிளகா சட்னி அரைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு ரஃப்லி ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் இஞ்சி. தோல் எடுத்துகிட்டு போடுங்க. இஞ்சி தோலோட போட்டுறாதீங்க. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் இஞ்சியோட ஃப்ளேவர் இருக்கணும். டோட்டலாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. இஞ்சியை இது மாதிரி நறுக்கி போடுங்க. நீங்கள் பொடியை ஷ்ரெட் பண்ணியும் போடலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட போகிறோம். அடுத்தது கொத்தமல்லி ஒரு கொத்து. நான் அந்த கொத்தமல்லி இங்கேயும் போட போகிறோம், தாளிப்புக்கும் போட போகிறோம். அடுத்தது நம்ம ஒரு 4 பல்லு பூண்டு போட போகிறோம். நீங்கள் பூண்டு வேணால் கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட்டவும் செஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த வதக்கின வெங்காயம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உள்ளே போடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது லைட்டாக ஒரு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஸோ நமக்கு அரைப்பட தண்ணி ஊற்றிக்கலாம். இது அரைக்கிறப்பயே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் நார்மல் சால்ட்டும் போடலாம், கல் உப்பும் போடலாம், பட் ஜாஸ்தி போட்டுறாதீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தேவையான ஆட் பண்ணிக்கலாம், பட் கம்மியாக போட ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இன்னும் தண்ணி ஊற்றிடுங்க. இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் இது மாதிரி சின்ன விஷயங்கள் தான். அந்த வெங்காயம் வதக்கிறது, அதே மாதிரி நம்ம தண்ணி எப்படி ஊற்ற போகிறோம். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே முதலே ஊற்றிட்டிங்கன்னா சில டைம் சரி அரைப்படாது. நீங்கள் அரைப்பட கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா எல்லாம் ஈவனாக அரைப்படும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணாலே இது கரெக்டாக இருக்கும். இது தண்ணி சட்னி தான், ஆனால் மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போ நம்ம அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சட்னி நல்ல நைஸாக அரை போட்டிருக்கணும். முடிஞ்சால் அம்மி ஆட்டுக்கல்ல பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா கிரைண்டரில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
பட் நம்ம இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறோம், மிக்சியில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா நைஸாக அரைப்படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம என்னென்னா இது தண்ணி சட்னி தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து போட்டுட்டு இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் தாளிப்பு. இந்த சட்னி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நார்மல் நம்ம கெட்டி சட்னி கன்சிஸ்டன்சி. நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக மிக்ஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஏன்னா இந்த சட்னியோட ஹைலைட்டே தண்ணியாக இருக்க தான், பேரே தண்ணி சட்னி தான். ஸோ வந்து சாம்பாருக்கும் தின்னாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. அதாவது சாம்பாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். பாரு, இதுதான் கரெக்டான பக்கம். பாரு, சாம்பாருக்கும் தண்ணியாக இருக்கும். இதை சர்வ் பண்ணுறப்போ ஒரு இதை மிக்ஸ் பண்ணி தான் சர்வ் பண்ணணும். அந்தளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கும். கீழே போய் இந்த தேங்காயெலாம் செட்டில் ஆகிடும், மசாலா தேங்காய் செட்டில் ஆகிடும். அந்தளவுக்கு தண்ணியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப்பு தாளிப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்பிள் தான், ஆனால் சின்ன சின்ன டெக்னிக்ஸு. நான் வந்து இங்கே கடலில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். மேபி ஒரு 1 1.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே தேவை கிடையாது. இதில் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கடுகு போட போகிறேன். கடுகு போட்டுட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டு இந்த வெங்காயம், இந்த வெங்காயம் தாளிப்பு ரொம்ப முக்கியம். நான் வந்து சின்ன வெங்காயத்தை எவ்வளோ பொடியாக நறுக்கிறீங்கன்னு பாருங்கள். இந்த வெங்காயம் தாளிப்பு இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியம். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட போகிறோம். கடுகு பொரியிறப்பயே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 20-30 செகண்ட் தான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, இது ஒரு 10 செகண்ட் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா கடைசியாக போடுங்க. ரொம்ப கறியிடக்கூடாது. ஸோ காஞ்ச மிளகாய் கடைசியாக போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நீங்கள் தாராளமாக போடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணாலும் கம்மியாகவும் போடலாம். பட் பெருங்காயம் ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொட்ட போகிறோம். இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னியில் கொட்டிடலாம். இந்த தாளிப்பு கொட்டினதுக்கப்புறம் தான் இந்த சட்னிக்கே ஒரு அழகு. பாருங்கள், அந்த ஆயிலோட கிளேஸு, இந்த காஞ்ச மிளகா, இந்த கருவேப்பிலை பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இவ்வளோ ரன்னியாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்து, அதாவது இந்த தண்ணி சட்னி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக தாளித்ததுக்கப்புறம் இந்த பச்சை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதை போடுங்க. இந்த ஃப்ளேவரும் இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியம். இந்த மதுரை ரோட்டு கடை தண்ணி சட்னிக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான். தோசையும் நல்லாயிருக்கும், ஆனால் இட்லி அடிச்சிக்க முடியாது. நீங்கள் இதுக்காக மதுரைக்கெலாம் போய் சாப்பிட வேணாம், நம்ம வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்லாம். என்ன பண்ணேன்னா, நல்லா சுட இட்லி இருக்குது, இதை நல்லா வச்சுட்டு மேலே அப்படியே அந்த சட்னியை குளிப்பாட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுங்கள், இந்த சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணியாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மசாலாவும் தேங்காயும் அடியில் போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே மேலே ஊற்றுறீங்க. இது தொட்டெலாம் சாப்பிட போதில்ல, நம்ம குளிப்பாட்டி சாப்பிட போகிறோம். இது வந்து நம்ம இந்த சாம்பார் இட்லி சாப்பிடுவோம்ல, அதே அளவுக்கு தான் நீங்கள் சட்னி ஊற்றணும். இதுக்கு ஸ்பூன்லாம் வேலைக்காகாது, கையில் தான் சாப்பிட்ணும். இப்போ நல்லா ஒரு சூப்பர்
போர்ஷனை இட்லி எடுத்துகிட்டு நல்லா இந்த சட்னியில் முக்கி ஆஹா அற்புதம். இந்த சாஃப்டான இட்லி, இந்த சட்னி வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகாவோட மைல்டு ஃப்ளேவரு செம்மையாக இருக்குது. இது ஹைலைட்டு நம்ம இப்படி முக்கி சாப்பிட்றது தான். அடிச்சிக்கவே முடியாது. ஈஸியாக ஒரு ஆள் வந்து 8லேருந்து 10 இட்லி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சூப்பராக சமைங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அது ரொம்ப முக்கியம்.